அரசாங்க வண்டியிலேயே நம்பர் பிளேட்டை மாத்தி ஒரு கொலை சம்பவமே. அதாவது அந்த 88 லட்சத்துல 5 பைசா கூட கொடுக்க மாட்டான் அந்த பிள்ளை. ஆளுக்கு ஒவ்வொரு குச்சி டப்பா 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் பிரியாணி பேசுறவங்க 1000 பேசலாம் சார். நான் என்ன சொல்ல வரேன், எப்படியோ ஃபண்டுனா அவங்களோட அக்கௌண்ட்ல தானே வந்திருக்கும். ஆளா நினைச்சா டிஃபமேஷன் ஃபைல் பண்ணலாம், தகுந்த ஆதாரங்கள் அந்த மீடியா இதெல்லாம் வச்சு பண்ணலாம். இவர் வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து இவரு கையில இருக்கு. இவர் என்ன சொல்லி ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்க, ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க, இன்னைக்கு எல்லா வகையிலயுமே இதா இருக்கீங்க. நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரியே தான், இந்த ஜேர்னலிசம் படிச்சது எனக்கு என்னுடைய பேஷன், நான் படிச்சேன், இந்த ஃபீல்டுல வந்திருக்கேன். பைத்தியக்கார பயல்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு எதுவும் சொல்லவும் முடியல, எதுவும் சொன்னா அசிங்கமா வந்துருமோன்னு பயந்துட்டு ஊர்த்திக்கிட்டு அலைதான். அவனை பிடிச்சு போடு மீடியாக்குள்ள 4-5 வீடியோவா போட்டு வறுத்து எடுப்போம். இதேதான் வேலை. சொல்லுதாங்களா என்னன்னு தெரியல. KPY பாலாதான் எல்லாத்துக்கும் டூப்பு போடுவாரு. இவங்க வந்து KPY பாலாக்கே டூப்பு போட்டு யாரையும் கூட்டு வர போறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தோணுது. வணக்கம் சார். மேடம், நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப இந்த KPY பாலா அவரோட சர்ச்சை வந்து பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அதாவது வந்து அவர் வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா NGO வந்து அவருக்கு வந்து ஃபாரின்ல இருந்து ஃபண்டிங் பண்ணி இந்த நேபாளில் நடந்த கலவரத்தை மாதிரி இந்தியாலையும் கலவரத்தை தூண்டுறதுக்கு, அதுவும் தமிழ்நாட்டுல கலவரத்தை தூண்டுறதுக்கு இவரை வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான அலிகேஷன். இந்த மாதிரி அலிகேஷன் அதுவும் இந்த சின்ன பையனுக்கு எப்படி வைக்கிறாங்கன்னு எனக்கு இன்னுமே புரியல. இதெல்லாம் கேட்கும்போது என்னவோ நம்ம இந்த உலகத்துலதான் வாழ்றோமா, இல்லைன்னா சக்திமான் சூப்பர்மேன் இருக்கிற உலகத்துல நம்ம வாழ்றோமா, அவெஞ்சர்ஸ்ல இருக்கோமா அப்படின்னு எனக்கு புரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன். ஸோ அதை பத்தி தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மேடம், இது எங்களுக்காக சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். நம்ம KPY பாலா அவர் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்போ ஆம்புலன்ஸ் அது இதுன்னு நிறைய செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க, பைக்கு, ஆம்புலன்ஸ்னு. அதாவது ஏழைகளுக்கு அவங்களால முடியாதவங்களுக்கு அந்த அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அவரோட சுய உழைப்புல சுய சம்பாத்தியத்துல இவ்வளத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்கிட்டையும் போய் 5 தா 10 தான்னு யாருக்கிட்டையும் அவர் நின்னது கிடையாது. சோ நமக்கு தெரிஞ்ச டேட்டா வர சரியா, நம்ம வந்து நிறைய இந்த நியூஸ் கேட்ட உடனே நம்ம நிறைய பேர்கிட்ட கிளாரிஃபை பண்ணோம், அவரை பத்தி நிறைய பேர்கிட்ட விசாரிச்சோம் நம்மளோட நட்பு வட்டாரத்துல. சோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அந்த பையன் வந்து நல்ல பையன். மத்தபடி வேற யாருக்கிட்டையும் அவன் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படி இப்படின்னு யாருக்கிட்டையும் வாய் திறந்தது கிடையாதான். சோ மத்தவங்களா வாலண்டியரா தான் அவன் பேரை சொல்லி ஹெல்ப் பண்றாங்களாம். ஓகே. சோ இல்ல மேம், இப்போ வந்து இந்த விஷயத்துல வந்து அவங்க வைக்கிற இது என்னன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் நம்பர் வந்து எடுத்திருக்காங்க இவங்க. அந்த ஆம்புலன்ஸ் நம்பரும் அந்த ஆம்புலன்ஸ் நம்பரே வந்து ஒரிஜினல் இல்ல, அது போலி. அதே பேர்ல இன்னொரு லக்ஸரி கார் வந்து அந்த ஆம்புலன்ஸோட நம்பர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அத பத்தி என்ன மேடம், உண்மையிலேயே அப்போ அது வந்து ஒரு அதுல எதுவும் சர்ச்சையான கருத்துக்கள் இருக்கா? எக்ஸாம்பிள், இப்போ வந்து என்கிட்ட ஒரு ஃபார்ச்சுனர் இருக்கு. சோ என்னோட வண்டிக்கெல்லாம் ஒரு லக்கி நம்பர் நான் வச்சிருக்கேன். சோ அந்த நம்பர் தான் வேணும்னு என்னோட விருப்பம். சோ நான் அப்ப கேட்கும்போது இல்ல மேடம் அந்த நம்பர்லாம் அவைலபிளா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ நான் வந்து இதுக்குன்னு தனியா புரோக்கர்ஸ் இருப்பாங்க. சோ அவங்க மூலமா நம்ம மூவ் பண்ணும்போது எங்க இருந்து எப்படி பிளாக் பண்ணுவாங்கன்னு தெரியாது, கரெக்டா பிளாக் பண்ணி அந்த நம்பர் நம்ம கிட்ட தந்துருவாங்க. சோ அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது நம்ம இந்தியாவை பொறுத்தவரை, அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைலாம் சொல்லவே வேண்டாம். நம்பர் பிளேட் எல்லாம் சர மாதிரிக்கு விளையாடுது அங்க எங்கன்னு. சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் ஒரு சாக்கு போக்குன்னு அந்த பையனை போய் இது பண்றது ஒரு எனக்கு வந்து சிரிப்பாதான் வருது. நாட்டுல என்னென்னமோ நடக்குது. சரி, இந்த மாதிரி அதாவது இப்ப வந்து என்னன்னா மீடியாவோட வேலை வந்து ரொம்ப சுலபமாயிட்டு. முன்னாடினா அதுக்குன்னு ப்ராப்பரா உள்ளவங்கதான் பேசுவாங்க. இப்ப எல்லாருமே கையில போன் இருக்கவங்க எல்லாம் பேச தொடங்கிட்டாங்க. அதுவும் என்ன பேசுறோம், யார பத்தி பேசுறோன்னே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ வந்து சோசியல் மீடியாலாம் எப்படி ட்ரெண்டிங் ஆகுது, ஏதாவது ஒரு தப்பு நடந்தா நம்மளோட குரல் கொடுக்குறோம், கரெக்டா? ஆனா இப்ப நல்லது பண்றவங்களுக்கு அகேன்ஸ்டா நிக்கிறாங்க நிறைய பேர். அதுதான் இப்ப பிரச்சனையே. எவ்வளவோ நாட்டுல நடந்துட்டு இருக்கு சார், அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காம அந்த போய் பாவம் அவனோட உழைப்புல வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். சோ அதை போய் இது பண்ணி நான் என்ன கேக்குறேன், இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அவங்க வந்து இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கொலைய நம்பர் பிளேட்டை மாத்தி நடந்தது, அதுக்கு குரல் கொடுத்தாங்களா? அததான் கேக்கேன். நம்ம அஜித்குமார் கொலை வழக்கு திருப்புவனம், அதுல வந்து ஒரு கொலை நம்பர் பிளேட்டை மாத்தி தானே அந்த நம்மளோட அரசாங்க வண்டியிலேயே நம்பர் பிளேட்டை மாத்தி ஒரு கொலை சம்பவமே நடந்தது. அத யாராவது கேட்டிருக்காங்களா? அது கேட்க துப்பு இருக்கா?
இப்படி நல்ல பையன் ஒரு அப்பாவி பையன் அவன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், நம்பர் பிளேட் ஒரே மாதிரி இருக்கு, அது ஒரே மாதிரி இருக்குன்னு அவங்களே புரியல எனக்கு. மேடம் இப்போ இந்த பாலா விஷயத்திலே வந்து பாத்தீங்கன்னா என்ஜிஓ வந்து இவங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் சர்வதேச கைக்கூலி ஃபாரின்ல இருந்து ஃபண்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை பற்றி என்ன தகவல் மேடம்? ஆக்சுவலா இந்த என்ஜிஓ கதையெல்லாம் 2020 முடிஞ்சாச்சு. சோ அது வரைக்கும் என்ன பண்ணாங்க, நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு சபையை தொடங்கி என்ன பண்ணிட்டாங்க, இந்த பாவப்பட்ட பிள்ளைங்களை எல்லாம் போட்டோ எடுத்து ஃபாரின்ல, அவங்களுக்கு தான் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும்ல, சோ அங்க ஃபாரின்ல கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அனுப்பி இந்த மாதிரி பாவப்பட்ட பிள்ளைங்க, இந்தியால வந்து ரொம்ப பாவப்பட்ட பிள்ளைங்க இருக்காங்க, தங்களால முடிந்த உதவிகளை உதவும் அப்படின்ன உடனே அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆக்சுவலா $1 மதிப்பு வந்து 88 ரூபா இந்தியாவோட ரூபாப்படி. சோ அவங்களுக்கு வந்து அது ₹1, நமக்கு இங்க 88 ரூபா. அப்ப அவங்க வந்து மாசம் ஒரு 1000 ரூபா ஒரு ஆள் கொடுத்தாலும் இங்க எவ்வளவு ஆட்சி கணக்கு பாருங்க, 88,000 ரூபாய். அப்போ அதே 100 பேர்னா, அதே 100 பேர்னா லட்சக்கணக்கில் வரும். அப்படிதானே? 88 லட்சம் வருது. அதாவது அந்த 88 லட்சத்துல 5 பைசா கூட கொடுக்க மாட்டான் அந்த பிள்ளைகளுக்கு. ஆளுக்கு ஒவ்வொரு குச்சி டப்பா 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் பிரியாணி சாப்பாடு அதை போட்டு போட்டோ எடுத்து அனுப்புவான். அவ்வளவுதான். வேற அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் கான்டாக்டே கிடையாது. அந்த பிள்ளைகள் எங்க போச்சு என்ன ஏது ஒண்ணுமே கிடையாது. திருப்பி இந்த கிறிஸ்துமஸ் டைம் அந்த மாதிரி அக்கேஷன் டைம்லாம் புது துணிக்கு இங்க இருந்து அங்க கால் போகும். இந்த மாதிரி நாங்க பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து லம்பா ஒரு அமௌண்ட் வரும். சோ இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்ல, அந்த பணங்கள் வந்து ப்ராப்பரா அந்த பிள்ளைங்களுக்கு போய் சேராது. அது மட்டும் இல்ல, அது வந்து நிறைய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி, இந்த ஹவாலா, அதுக்கப்புறம் அந்த ட்ரக் டிரான்ஸ்பர் ஆகுதுல்ல, அங்கே எங்கேயோ டிரான்ஸ்போர்டேஷன், அதுக்கெல்லாம் மிஸ்யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க அந்த மணியை. சோ இதெல்லாம் கண்டுபிடிச்சுதான் நம்மளோட பாரத பிரதமர் வந்து 2020 வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த மாதிரி வர்ற அமௌண்ட் பிரச்சனை கிடையாது, ஆனா எஸ்பிஐல இதுக்குன்னு ப்ராப்பரா தனியா நீங்க அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல மட்டும்தான் நீங்க ஃபண்ட் வாங்கணும். வரவு செலவு எல்லாமே அதுலதான் இருக்கணும், வேற அக்கௌண்ட்ல நீங்க வாங்க கூடாது. ஆக்சுவலா எஸ்பிஐ அக்கௌண்ட்ல FCRAங்கிற ஒரு இதுல வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி ஃபண்ட் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அமௌண்ட் வந்து எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் 50% இருந்தது, இப்ப அதை வந்து 20 குறைச்சிட்டு அதுக்குள்ளதான் இது பண்ணணும். இந்த 80% நீங்க செலவு பண்ற அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கொடுக்கணும்ட்டாங்க. இப்ப அதுதான் பயங்கரமா எல்லாத்துக்கும் பதறிட்டு. ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு எழுதுவாங்க சார். அங்க இருந்து அமௌண்ட் வந்து லம்பா வருது, அதை வச்சுக்கிட்டு டீ செலவு அது இதுன்னு லட்சக்கணக்கில் எழுதிருவாங்க. சோ இதுல இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தனாலதான் அவங்க இப்ப திணறி போய் இருக்காங்க. அந்த மாதிரி மிஸ்யூஸ் மிஸ்கைடன்ஸ் எல்லாம் பண்ண ஆளு கிடையாது இப்போ. அதனால இப்போதைக்கு இந்த இப்ப சொல்றாங்கல்ல பாலாவை பத்தி, என்ஜிஓல இருந்து வருது, மூட்டையா பணம் வருது, அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படி இப்படின்னு ப்ரூஃபை சப்மிட் பண்ண சொல்லுங்க. பேசுறவங்க 1000 பேசலாம் சார். நான் என்ன சொல்ல வரேன், எப்படியோ ஃபண்டுனா அவங்களோட அக்கௌண்ட்ல தானே வந்திருக்கும். அப்ப அதை வந்து ப்ரூஃபை எடுத்து தர சொல்லுங்க, காமிக்க சொல்லுங்க. மீடியால ஒருத்தங்களை பத்தி டிஃபேம் பண்றது ரொம்ப ஈஸி, அவங்கள பத்தி ப்ரூஃபோட பண்ணுங்க. அதுதான் நாங்க சொல்றோம். நீங்க வந்து ஒருத்தங்களை வந்து தப்பு சொல்லக்கூடாது அப்படின்லாம் நாங்க சொல்ல வரல. அவங்க மேல உள்ள தப்ப நீங்க சுட்டி காட்டலாம், ஆனா தகுந்த ஆதாரத்தோட சுட்டி காட்டணும். தேவையில்லாம ஒரு நல்லவனை வந்து இப்படி இழுத்து விடக்கூடாது. அந்த பையன் தான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டு வரான் அவனோட கரியர்ல. அது மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றான். இது வந்து எதனால ஒரு பப்ளிசிட்டின்லாம் அவன் போடல. ஒரு 1-2 வீடியோ வந்து பாப்புலர் ஆகுது. அதுவுமே அவன் எந்த நோக்கத்துல போட்டிருக்கான் அப்படின்னா, இந்த மாதிரி மத்தவங்களும் பண்ணணும். ஏங்க இந்த காலத்துல யாருங்க ஒரு 5 பைசா மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கவே நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம். கடன்ங்கிறது திருப்பி வரக்கூடிய அமௌண்ட். இப்ப ஒருத்தங்க வந்து ஒரு 50,000 ரூபாய் கடன் கேட்காங்க, நீங்க கொடுப்பீங்களா சார்? கொடுப்பீங்களா? எப்படியும் அந்த கொடுத்த ரிட்டர்ன் வர்றதில்ல. ஆனா எப்படினாலும் கடன் கொடுக்கறது வந்து நமக்கு ரிட்டர்ன் வரும்ல. சோ அந்த ஒரு நோக்கிலேயே நம்ம கொடுக்க மாட்டோம், யார் மேலயும் நம்பிக்கை இல்லாம. அந்த பையன் இப்படி அவனோட உழைப்புல சொல்றான்ல, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் தூங்குதானா, மத்த நேரம் எல்லாம் ஷூட்டிங் அங்க இங்க ப்ரொமோஷன் எல்லாம் போறானா. அவனுக்கு எல்லா எவிடன்ஸும் ப்ராப்பரா அவன் வச்சிருக்கான். சொல்றவங்க எவிடன்ஸ் எடுத்து காமிக்க சொல்லுங்க. எப்படி அப்ப அவனுக்கு பணம் வந்தது ஃபாரின்ல இருந்து? போய் மூட்டையா அவன் போய் பிளைட்லயோ கப்பல்லயோ எடுத்துட்டு வந்தானா? இல்லன்னா அங்க கேட்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கேட்கறதுக்கு துப்பு இல்ல. இதுதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்டே மேடம். ஆக்சுவலா யாருனாலும் யார வேணாலும் கொஸ்டின் பண்ணிடலாம் அப்படின்னுட்டு. ஆக்சுவலா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அரசியல்ல போனோம்னா அப்புறம் இன்னும் அது நிறைய சர்ச்சைகளுக்கு ஆளாயிருங்கிறதுனாலதான் ஒவ்வொருத்தன் நார்மலா இருக்கிற ஒரு வார்டு கவுன்சிலரா இருக்காங்க, 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வராங்க, கோடிக்கணக்குல சொத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் கேட்க முடியலையே இவங்களால. உண்மையா இல்லையா மேடம்? இது எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவங்களா இருக்கட்டும்,
நார்மலா ஒரு வார்டு கவுன்சிலரா இருக்கவங்க இன்னைக்கு எவ்வளவு கோடி கோடியா சொத்து வச்சிருக்காங்களே, அதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு யாராவது கேட்கறதுக்கு துப்பு இருக்கா? ஆக்சுவலா ஆனா இந்த ஒரு நல்லது பண்றவங்க மேல எதுக்கு மேடம் இந்த அளவுக்கு பழி சுமத்தணும்னு என்ன இருக்கு? இவங்களோட நோக்கம் தான் என்ன? அவங்களுக்கு நேரம் போல வேலை வெட்டி எதுவும் கிடையாது, மீடியால இருந்து பேசுறதுதான் வேலையே. நிறைய பேர் இப்ப அதான் தொழிலாவே வச்சிருக்காங்க. இப்போ நான் என்ன சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பேஷனா பண்றாங்க. அது சிலவங்க வந்து அவங்களோட தொழிலே அதுதான். 24 மணி நேரமும் அவனை பத்தி வறுக்கவா இவனை பத்தி வறுக்கவா. நான் என்ன சொல்ல, நீங்க வருங்க, பிரச்சனை இல்ல, தப்பு பண்ணவன பேசுங்க, அததான் நாங்க சொல்றோம். இல்ல இப்போ ப்ராப்பரா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க மேல குற்றம் சொல்றாங்க அப்படின்னா ஒரு பொதுப்படையா அப்படி இப்படின்னு தான் சுத்தி பேசுவாங்க. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல வந்து ஒருத்தங்களை வந்து நேராவே எதிர்க்கிற மாதிரி பண்றாங்க, ஸ்ட்ரைட் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. சோ இப்போ இன்னைக்கு கேபிஐ பாலாவை வந்து ஸ்ட்ரைட்டாவே அட்டாக் பண்றாங்க. சோ இவரு டிஃபமேஷன் தொடுக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்புகள் இருக்கா? 100% இருக்கு. பாலா நினைச்சா டிஃபமேஷன் ஃபைல் பண்ணலாம், தகுந்த ஆதாரங்கள் அந்த மீடியா இதெல்லாம் வச்சு பண்ணலாம். இவரு வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து இவரு கையில இருக்கு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆப்போனன்ட் பார்ட்டி இந்த மாதிரி அப்படி இருக்கு, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, அங்க இருந்து ரூபா வருது, இங்க இருந்து ரூபா வருது, இப்படிதான் இவர் வந்து ஏதோ ஒரு பெரிய ஆளோட கைகூலி, நாளை பின்ன பெரிய கலவரத்தையே தமிழ்நாட்டுல உண்டு பண்ண போறாரு, பெரிய புரட்சி வர போகுது, வெடிகுண்டு வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லி கதை சுத்திட்டு இருக்காங்க, காதுல பூ சுத்திட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். எனக்கு என்னன்னா, ஒவ்வொருத்தன் அந்த சீமான டைலாக் தான் ஞாபகம் வருது. பைத்தியக்கார பயல்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு எதுவும் சொல்லவும் முடியல, எதுவும் சொன்னா அசிங்கமா வந்துருமோன்னு பயமாவும் இருக்கு. என்ன சொல்ல, ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கோம். இதுக்கு ஆக்சுவலா நம்ம இவ்வளவு டீசெண்டா பேசியே என்ன இந்த அம்மா ரொம்ப கொலக்கியலா பேசுது, ஒரு வக்கீல் மாதிரியா பேசுதுங்க நம்மள. நம்மளோட நீங்க இவ்வளவுக்கும் ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்க, ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க, இன்னைக்கு எல்லா வகையிலயுமே இதா இருக்கீங்க. இந்த நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரியே தான், இந்த ஜேர்னலிசம் படிச்சது எனக்கு என்னுடைய பேஷன், நான் படிச்சேன், இந்த ஃபீல்டுல வந்திருக்கேன்னுட்டு. ஸோ இவ்வளவு படிச்சு இவ்வளவு நீங்க பேசும்போதே இவ்வளவு யோசிச்சு எல்லாத்தையும் திங்க் பண்ணி பேசுறீங்க. இன்னைக்கு டக்குன்னு ஒருத்தங்க மேல ஒரு குற்றச்சாட்டை ஈஸியா வச்சிடறாங்களே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதாவது இப்போ சொல்றவங்க மேல எல்லாம் டிஃபமேஷன் ஃபைல் பண்ணிட்டோம்னா வாய மூடிடுவாங்க. சொல்றாங்கல்ல, ப்ரூஃப் இல்லாம ஒருத்தங்களை வந்து அக்யூஸ் பண்றாங்கல்ல, அவங்க மேல சட்டுன்னு சட்டம் பாஞ்சதுன்னா வாய மூடிட்டு. இல்ல இப்போ இதே வந்து இவங்க நம்பர் பிளேட் விஷயம் வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து அது வந்து சரி தீர விசாரிக்கப்பட வேண்டியதுதான் உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை வந்து இவர் சொன்ன மாதிரி பாலாவே வந்து அவருடைய ஆடியோலையும் சொல்றாரு, 4 ஆம்புலன்ஸ் நான் வாங்கி கொடுத்தேன், ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஃபண்டு கேட்டாங்க, நான் கொடுத்தேன்னு சொல்றாரு. சோ அந்த இடத்துல யார் மேல தப்பு இருக்குங்கிறதையும் நம்ம யோசனை பண்ணணும். அது பாலா மேலதான் இவங்க தப்புங்கிற மாதிரி டைரக்டா பிளேம் பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு சாத்தியக்கூறுகள் என்னன்னா, இந்தியாவை மாதிரியான ஒரு பாப்புலேஷன் உள்ள ஒரு கண்ட்ரியில டேட்டா என்ட்ரி மிஸ்டேக்குங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ இவங்களுக்கு அதுவும் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆக்சுவலா இறந்து போன தலைவர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு உட்பட எல்லாம் எடுத்து சமூக வலைதளங்கள்ல வைரலா வந்தது. சோ இப்போ யார் நினைச்சாலும் எந்த நம்பர் பிளேட்னாலும் எப்படினாலும் எடுக்க முடியுது சார். அவங்க வந்து ஃபோர்ஜரியோ ஃபேக்கோ அதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனா பணம் நிறைய விளையாடுது. சோ இது வந்து டேட்டா என்ட்ரியா கூட இருக்கலாம், டேட்டா என்ட்ரி மிஸ்டேக்கா கூட இருக்கலாம், டேட்டா என்ட்ரி மிஸ்டேக். நான் என்ன சொல்ல வரேன், இது எல்லாம் ஒரு இதுன்னு சொல்லி அந்த பையில வந்து போக்கஸ் பண்றதுல என்ன இருக்கு புரியல. இல்ல மேடம், இப்போ வந்து இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து சிவகார்த்திகேயன் படத்துக்கு இணையா இவரோட படத்தை விட்டுட்டாரு. சோ அதனால இவர் வந்து சிவகார்த்திகேயனை கீழே தள்ளிட்டு இவரு அந்த இடத்த பிடிச்சுக்கணும்னு நினைக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கணக்கு எடுத்து வைக்கிறாங்க. இந்த பையன் நடிச்சிருக்கதே முதல் படம் அந்த படம். சிவகார்த்திகேயன் எந்த அளவுல இருக்காரு நிலைமையில அந்த பாலாவே பேட்டி கொடுத்தாச்சு. நான் எறும்புக்கும் யானைக்கும் ஏங்க நீங்க முடிச்சு போடுறீங்க, அவரு எவ்வளவு பெரிய ஆளு, நான்லாம் அவர் கால் தூசிக்கு கூட ஆக மாட்டேன், ஏங்க இப்படி எல்லாம் பாலிடிக்ஸ் கிரியேட் பண்றீங்க தேவையில்லாம அப்படின்னு அவரே பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன், அதாவது நிறைய பேருக்கு சாப்பிட்டுட்டு இருக்க முடியல, வீட்டுல எதையாவது பண்ணணும், எவனையாவது இழுத்து போடணும், எவன் வாரான் எவன் கண்ணுக்கு உறுத்திக்கிட்டு அலையதான், அவனை பிடிச்சு போடு மீடியாக்குள்ள, 4-5 வீடியோவா போட்டு வறுத்து எடுப்போம், இதேதான் வேலை. அதாவது கொஞ்சம் கண்ணை உறுத்துற மாதிரி யாராவது அலைஞ்சிட்டா போதும், அவனை பிடிச்சு போடு, அப்படிதான் எல்லாம் வருது. நான் என்ன சொல்ல வரேன், ஒருத்தங்களை வந்து சமுதாயத்துல ஒரு அநீதி நடந்துச்சுன்னா நீங்க வந்து தட்டி கேளுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதே டேட்டா என்ட்ரி மிஸ்டேக்கு, இதே நம்பர் பிளேட் மிஸ்டேக்கு ஒரு கொலைக்கே காரணமா இருந்தது நம்ம அஜித் கொலை வழக்குல, யாராவது அதை பத்தி கேட்டீங்களா?
அப்போ அதுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுத்திருந்தீங்கன்னா நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம். பரவாயில்லையே, இவங்க இத பத்தி எல்லாம் பேசியிருக்காங்களே, ஒரு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு அப்பாவி பயலுக்கு குரல் கொடுத்திருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டிருப்போம். நீங்க அதை விட்டுட்டு அப்பாவியா ஒரு பையன் வந்து ஹெல்ப் பண்றான், அவனை பிடிச்சு போட்டு வறுத்துட்டு இருக்கீங்களே, அதான் எனக்கு புரியல. அப்ப நம்ம சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? அப்போ இதுல இருந்து மத்த இளைஞர்களுக்கு எப்படி தோணும்? ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவனு எம்மா பாலாவே மாட்டிக்கிட்டாரு, தேவையில்லாம அவரை போட்டு கழுவி ஊத்துறாங்க, இதுல நம்ம வேற போய் ஹெல்ப் பண்ணவா, எதுக்கு நம்ம நேம் நாரவா, அந்த மாதிரி பயப்படுவாங்க. யாரு முன் வந்து ஹெல்ப் பண்ணுவா சொல்லுங்க? அதாவது ஒருத்தன் ஹெல்ப் பண்றானா அவனுக்கு ப்ராப்பர் அங்கீகாரம் நீங்க குடுக்காட்டாலும் அவனை தொந்தரவு பண்ணாம இருக்கணும். அவன் வேலையை செஞ்சுட்டு போறான். இல்ல மேடம், இது வந்து தமிழ்நாட்டுக்கே உரிய சாபம்னு நான் நினைக்கிறேன் மேடம். ஏன் அப்படின்னா என்னைக்குமே வந்து ஒரு உயிரோட லைவா நம்ம கூட இருக்கிற தலைவர்களை நம்ம என்னைக்குமே மதிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இதே விஜயகாந்த் அவர்கள் வந்து அவ்வளவு உண்மையும் நியாயம் நேர்மையுமா இருந்த காலகட்டங்கள்ல அவரை ட்ரோல் பண்ணி, சமூக வலைதளங்கள்ல அவரை ட்ரோல் பண்ணி, அவரு குடிச்சிட்டு நடமாடுதாரு அப்படி இப்படின்லாம் சொல்லி அவ்வளவு நல்ல மனுஷனை காயப்படுத்தி அரசியல்ல இருந்து ஒதுக்குற அளவுக்கு பண்ணினதே இதே மீடியா தான். இன்னைக்கு அவரை இதே சமூக வலைதளங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுது. சோ அதை நினைக்கும் போதுதான் நமக்கு வந்து இன்னும் இந்த இருக்கிற காலகட்டங்கள்ல 1-2 நல்லவங்களையும் இவங்க வந்து இலக்க வச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோங்கிறது தான் என்னுடைய பார்வை. உங்களுடைய பார்வை என்ன மேடம்? ஆமா, நம்ம கர்ம வீரர் காமராஜரும் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. ஆனா அப்ப அந்த காலத்துல 1-2 பேரு என்ன சொல்லிட்டாங்க, அவருக்கு வந்து வேற ஒரு குடும்பம் இருக்கு அப்படி இப்படின்னு என்னெல்லாம் சொன்னாங்க அவரை பத்தி. இத்தனைக்கு அவரு வந்து கல்யாணம் ஆகாம, அவர் கல்யாணமே பண்ணாம நாட்டுக்காக சேவை பண்ணவர் அவரு. அது மட்டும் இல்ல, அவங்க அம்மாவுக்கு வந்து அவர் நினைச்சா சிஎம், அப்போ அவர் நினைச்சா அவர் எல்லா வசதிகளையும் வீட்லயே செஞ்சு கொடுக்கலாம். ஆனா அவங்க அம்மாவை தெரு குழாயில போய் நீயும் மத்த பொம்பளையில மாதிரிதாம தண்ணி எடுக்கணும், உனக்குன்னு ஸ்பெஷலா பைப்லாம் நான் வீட்டுல வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி உள்ளால அது மாதிரி ஆடம்பரம் இல்லாம உள்ள ஒரு தலைவர் அவரு. வெறும் 4 சட்டை தானே இருந்துதான் இறக்கும் போது. இப்ப யாருங்க அப்படி இருக்கா? இப்ப ஏதாவது ஒரு சிஎம் எந்த நாட்டு எந்த ஸ்டேட் சிஎம்ஐயாவது எடுங்க பாப்போம், 4 சட்டை வேஷ்டியோட யாரு இருக்கா? அதனால நான் என்ன சொல்ல வரேன், அந்த மாதிரி கர்ம வீரருக்கே அந்த நிலைமை, அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். சோ அதனால பேசுறவங்க பேசிக்கிட்டேதான் இருப்பாங்க. நான் அந்த பாலா தம்பிக்கு சொல்றேன், நீ வந்து நல்லது பண்றப்பா, நல்லது வந்து 4 பேர் கண்ணை உறுத்ததான் செய்யும், கெட்டது கூட அப்படி இப்படி நழுவி போயிரும், நல்லது 4 பேர் கண்ணை உறுத்ததான் செய்யும். அதனால நீ உன்னோட வழியில போய்கிட்டே இரு, யாரு சொல்றதையும் கவலைப்படாத, உனக்கெல்லாம் பக்கா சப்போர்ட் நாங்க எங்க வழக்கறிஞர் அணி எல்லாமே இருக்கு, கவலையே படாத. மேடம் இப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நேபாள்ல வந்து இப்போ கலவரம் நடந்துச்சுல்ல, இப்போ வந்து ஆட்சி மாற்றம் எல்லாமே நடந்துச்சு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக ஆர்வலர் தான் ஒரு கொளுத்தி போட்ட தீ தான் இன்னைக்கு நேபாள் கவர்மெண்டையே மாத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை வச்சுக்கிட்டே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க வந்து ஒரு சமூக ஆர்வலர் சுதன் ரயிலானா ஏதோ ஒரு நேம், அவரு கொளுத்தி போட்ட தீங்கினாலதான் அந்த நேபாள் கவர்மெண்ட் வந்து பாதிக்கப்பட்டது. நாளைக்கு இதே வந்து கேபிஒய் பாலா வந்து கொளுத்தி போட்டு தமிழ்நாடு அரசையே ஸ்தம்பிக்க வச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அந்த ஒரு ஐடியா இல்லைனாலும் இவங்களே யாரையோ ஒருத்தங்களை கூட்டிட்டு வர போறாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாரும். எனக்கு தெரிஞ்சு அதத்தான் இவங்க முன்னெச்சரிக்கையா சொல்லுதாங்களா என்னன்னு தெரியல. கேபிஒய் பாலா தான் எல்லாத்துக்கும் டூப்பு போடுவாரு, இவங்க வந்து கேபிஒய் பாலாக்கே டூப்பு போட்டு யாரையும் கூட்டு வர போறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தோணுது. நான் அந்த கலவரம் வந்து 2008 இருந்தே நடந்துட்டு வருது நேபாள்ல. அது வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு அந்த பீப்புளோட மைண்ட். ஏன்னா நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட், அன்எஜுகேட்டட் நிறைய பேரு இந்த மாதிரி தேவையில்லாத கலவரத்தை உண்டு பண்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து பிரீத்திங் டைம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து நலத்திட்டங்கள் வந்து நிறைவேறதுக்குள்ள அவசரப்பட்டு இந்த மாதிரி கலைச்சு விட்டுட்டே இருக்காங்க ஒவ்வொரு கவர்மெண்ட்டையும். நான் என்ன சொல்ல வரேன், 2008 இருந்தே இந்த பிரச்சனை அதுல இருக்கு. சோ இவங்க வந்து இத்தனை வருஷமா இதை பாத்துக்கிட்டே வராங்க. நான் இத்தனை வருஷமா இவங்க வந்து யார் வந்தா தமிழ்நாட்டுல கலவரத்தை உண்டு பண்ண? அப்ப பாலாலாம் இப்ப 2008 எங்க இருந்தாரு, எப்படி இருந்தாரு? இப்ப அவரு நலத்திட்ட உதவி பண்ண உடனே இவருதான் ஒரு புரட்சியாளரா மாறணும்னு என்ன புரியல சார். இவங்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறாங்களா என்ன, எனக்கு புரியல. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து வேற ஒரு நாடு, அதுக்கும் இதுக்கும் அப்ப இப்படி பார்த்தா எங்கெங்கெல்லாமோ போர் நடக்கு. நம்ம இப்போ ஈரான் ஈராக்கு அந்த மாதிரி நிறைய இடத்துல இப்போ ஸ்ரீலங்கால வந்து எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது. அப்ப ஒவ்வொரு நாட்டை பார்த்துட்டு நம்ம நாட்டை பாதுகாக்கணும் நீ சொல்றவங்க அப்படி என்ன பண்ணாங்க? அததான் கேட்க. நம்ம நாட்டை பாதுகாக்க என்ன நம்மளோட பார்டர்ல போய் நின்னுட்டாங்களா?
மத்த நாட்டுல இருந்து நம்ம நாட்டை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு என்ன ஒரு புரட்சி பண்ணாங்க, என்ன ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? இப்போ அந்த பையனை குறை சொல்றாங்கல்ல, நாட்டை வந்து இந்த மாதிரி இது பண்ணிடுவான், சுடுகாடா மாத்திடுவான், இந்த மாதிரி போராட்டம் புரட்சின்னு உண்டு பண்ணிடுவான் வச்சிருவான்னு. நான் என்ன சொல்ல வரேன், இவங்க நாட்டுக்கு என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி நல்லது பண்றவங்க ஒவ்வொருத்தனையும் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதான் நாட்டுக்கு பண்ற நல்லதா? ஒருவேளை வந்து இவங்க வேற யார்கிட்டயும் காசை வாங்கிட்டு கூறாங்களா மேடம்? ஒருவேளை இருக்குமா? அப்படி இருக்குமா? மேபி இருக்கலாம். இப்பதான் காசு பயங்கரமா நடமாடுது. இந்த மாதிரி நல்லது அதாவது கெட்டது பண்றதுக்கு வந்து யோசிக்கவே மாட்டாங்க, புரியுதா? நல்லது பண்ணணும்னு தானே இந்த காலத்துல யோசிச்சு பண்ண வேண்டியதா இருக்கு. கெட்டது பண்றவங்க எல்லாம் அசால்ட்டா பண்றாங்க. இந்த மாதிரி ரூபா கொடுத்தாதான் 4 பேர் கூவிட்டு போறாங்களே. நிறைய விஷயங்கள் அப்படித்தானே சார் நடக்குது. இப்போ நம்ம வந்து ஆக்சுவலா இப்போ கம்பு சுத்துறதெல்லாம் முன்னாடி எல்லாம் என்ன சொல்றது, ஒரு நாட்டுக்கு எதுவும் பிரச்சனைனா நம்ம வந்து போராடுதோம் வைக்கும், அதாவது பொது வெளியில போராட்டங்கள் நடந்தது. இப்ப எல்லாமே மீடியாலதான் போராட்டம். வெளியில மக்கள் போராட்டம் பண்றது இல்ல, ஆளாளுக்கு ஒரு போன் எடுத்து அவங்களோட வாய்ஸ வந்து வாய்ஸ் அவுட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு எதிரா வந்து கத்துறாங்க. இப்ப ஃபுல்லா மீடியா புரட்சி தான் நடக்குது. அதனால இவங்க என்ன பண்றாங்க, மீடியால 4-5 பேரை கையில போட்டுட்டு தேவையில்லாம எவன் கொஞ்சம் தலையை தூக்குறான், அவன் தலையெல்லாம் தட்டி வைப்போம். கேபிஒய் பாலாவா அவன் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகுறாப்புல போலயே, இவன் என்ன பண்ணலாம், ஒரு 4 பேரை பிடி, 4 முக்குல உட்காருங்கய்யா, அவனை பத்தி பேசி டவுன் பண்ணுங்க அவனை. இதுதான் பிரச்சனை. நிறைய பாலிடிக்ஸ் தான் இதுல விளையாடுது, நல்லது பண்ண விடாம. நான் என்ன சொல்ல வரேன், இதே கெட்டது பண்றவங்கள என்ன பண்ணீங்க நீங்க? நான் எத்தனையோ ஊழல் நடக்கு, எத்தனையோ பேரு இந்த மாதிரி நிறைய சமூக சீர்கேடுகள் நடக்கு, இந்த மாதிரி பெண் கொடுமை நடக்கு, இந்த மாதிரி டவுரி கொடுமை நடக்கு, டவுரி இறப்புகள் நடக்குது, பெண்ணுக்கு எதிரா நிறைய வன்கொடுமைகள் நடக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு எதிரா நிறைய இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நடக்குது சார். அதுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுத்தீங்களா? இப்போ ஒருத்தனை பத்தி நக்கலு நையாண்டி அடிச்சு பேசுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க நாட்டுக்கு, அதுதான் பெரிய விஷயம். சும்மா அவங்க ஸ்லாங் நல்லா இருக்கு, அவங்க வந்து 4 பேர் அப்படி வர அப்படி பரட்டி எடுப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இது கிடையாது. அட் த எண்ட் நீங்க யார பத்தி என்ன சொல்ல வரீங்க சமூகத்துக்கு? கேபிஒய் பாலாவை இப்ப வந்து நீங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அந்த பையன் அப்படி உங்களுக்கு என்ன பண்ணா, நாட்டுக்கு தான் என்ன பண்ணா, நல்லது தானே பண்ணிருக்கான். அதுதான் என்னோட கேள்வி. அப்ப இப்படி வந்து நல்லது பண்றவங்களையும் 4 பேரை நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, இதே விஷயத்துல வந்து கேபிஒய் பாலா உண்மையிலே தப்பு பண்ணி இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தா நம்மளும் இன்னைக்கு வந்து நம்ம ஆப்போஸ் பண்ணதான் சொல்றோம். இல்ல நம்மளும் என்ன சொல்றோம்னா, இதே நீங்க சொல்றீங்கல்ல, கரெக்டான ஆதாரம் வந்து ஒரு ஆர்டிஓ இந்த விஷயத்துல சும்மா இதே எல்லார்ட்டையும் இ-பரிவாகன் இருக்கு ஆப், இதுல எல்லாரும் செக் பண்ணா எல்லாரோட நம்பர்லயும் எல்லா டீட்டெயிலும் எடுக்கலாம். இதே ஆப்ல அதே ஆப் வந்து 100% வந்து உண்மையை தான் சொல்லுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? டேட்டா என்ட்ரி மிஸ்டேக்காவும் இருக்கலாம், அவர்கிட்ட எல்லா ப்ரூஃப் ரெக்கார்டும் இருக்குன்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஆடியோல சொல்றாரு, ஆனா எங்க வரணும்னு சொல்லுங்க, நான் எல்லா ரெக்கார்டோடையும் எடுத்துட்டு வரேங்காரு. நீ அப்போ என்னங்கிறத பாருங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தா ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் போடுங்க. கரெக்டுங்களா மேடம்? ஆமா, ஒரு பொதுநல வழக்கு போடுங்க, பாலா மேல ஒரு பொதுநல வழக்கு போடுங்க, ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க பாலா மேல இது மாதிரி அவர் வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி. அதெல்லாம் பண்ணாம சும்மா வந்து ஒரு இது வந்து ஒரு நேம டேமேஜ் பண்ற மாதிரி தானே இது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், நல்லவங்க நேம நீங்க எப்படி டேமேஜ் பண்ணாலும் அவங்க வளர்ந்துட்டே தான் இருப்பாங்க. சரியா? நீங்க என்னதான் டேமேஜ் பண்ணாலும் நல்லவங்களை வந்து இயற்கை வந்து சும்மா விடாது. இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களை பாருங்க, இறந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நிறைய தலைவர்களை பாருங்க, அவங்க வந்து இறந்தாலும் அவங்க வந்து மக்கள் மனசுலயும் நம்ம பொது தளத்திலயும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, சமூக வலைதளங்கள்லயும். நான் என்ன சொல்ல வரேன், நீங்க வந்து பாலாவை பத்தி, அதாவது இப்போ வந்து நம்மளை பொறுத்தவரை விசாரிச்ச வரையில பாலா மேல தப்பு கிடையாது. அதை வந்து நம்ம ஆணித்தனமா சொல்லலாம். சப்போஸ் அந்த தம்பி மேல தப்பு இருந்தாலும் ஆளா அவனுக்கு அகைன்ஸ்ட் நிக்கிறது நம்ம தான் இருப்போம். நம்மளும் அவனுக்கு அப்போஸ் பண்ணி தான் நிப்போம். அவன் வந்து சமூகத்துக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்றான்னா. ஆனா இப்ப தெரிஞ்சவரை தம்பி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, அவன் வந்து நல்லதுதான் பண்ணிருக்கான் எல்லாத்துக்கும். ஆனா என்ன, இப்போ இவங்களை பொறுத்தவரை என்ன தெரியுமா, ஒரு 5 ரூபாய்க்கு பண்ணிட்டு 10 ரூபாய்க்கு படம் போடுவான் பாருங்க வெளியில, அந்த மாதிரி ஆட்களை தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அது பண்றான் இது பண்றான்ட்டு. ஆம்புலன்ஸ் எல்லாம் ஒளிச்சு போய் கொடுக்க முடியாது. இப்ப 5000 ரூபாய் 10,000 ரூபாய் பணம் கேட்டா நம்ம போய் கொடுத்துடலாம், வீட்டுல ஒரு பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வைக்கன்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்ப ஆம்புலன்ஸ் எல்லாம் நீங்க என்ன யாருக்கும் தெரியாம நைட்டு தூங்கும் போது கொண்டு போய் அவங்க வீட்லயா கொடுக்க முடியும்? அவ்வளவு பெரிய வண்டிய எப்படியும் வாங்கி கொடுக்கும் போது பார்க்கதான் போறாங்க. அதனால அப்படி தெரிய வந்த விஷயங்கள் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இந்த வெஹிக்கிள் 2 வீலர் வாங்கி கொடுத்தது, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது எல்லாமே. சோ அதனாலதான் வெளியவே தெரிஞ்சது. இல்லன்னா அது கூட அந்த தம்பி தெரியாம தான் பண்ணிருக்கும். நான் சொல்ல வரேன், அந்த மாதிரி தேவையில்லாம பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் சார் இருப்பாங்க. நம்ம அட் த எண்ட் ஆஃப் த டே
நமக்கு என்ன, மக்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு, புரியுதா? அதனால நம்ம வந்து உண்மையின் பாதையில போவோம். தேவையில்லாம மத்த வதந்திகளை நம்ப வேண்டாம்னு நான் மக்களை கேட்டுக்கிறேன். இல்ல மேடம், கடைசியா ஒண்ணு, அந்த கூல் சுரேஷும் அவர் மேல வந்து ஏதோ தப்பா பேசியிருக்காரு வச்சிருக்காரு சரி, அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவர் தான் வந்து இந்த புகையை மூட்டி விட்டதே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை பத்தி ஏதாவது கருத்து இருக்கா மேடம்? வென்று தணிந்தது காடு, சுரேஷ் வாயை இழுத்து மூடு, கூல் சுரேஷ் வாய. நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த விஷயத்தை பத்தி பேசினதுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி. நன்றி.